السلام عليكم ورحمة الله وبركاته. மனிதனுக்கு அழிவை தருகின்ற 7 மோசமான பண்புகளில் குணங்களில் ஒன்று மனோ இச்சை. மனோ இச்சை அப்படின்னா என்ன? மா தமீலு இலைஹின் நஃப்ஸு மின் கைரி தஅக்குலின் வலா தபஸ்ஸுரின் வலா முராஅத்தில் லிதீனின் வலா முராஅத்தில் லிமுருஅத்தின். நஃப்ஸு எதையெல்லாம் சொல்கிறதோ, எதையெல்லாம் அவர் ஆசைப்படுறாரோ அதெல்லாம் செய்வார். அது நல்லதா கெட்டதான்னு சிந்திக்க மாட்டார். அது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்க மாட்டார். ஷரியத்து அனுமதிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கவனிப்புலாம் அவருக்கு இருக்காது. எதையும் செய்ய மாட்டார், எதையும் பார்க்க மாட்டார். அவருக்கு பிடிக்குதா இல்லையா, அவருக்கு வேணுமா வேண்டாமா, அவருக்கு பிடிக்குன்னா செய்வார், வேணும்னா செய்வார். ஷரியத்தை பற்றியோ தீனை பற்றியோ அல்லாஹ்வினுடைய உத்தரவை பற்றியோ ரசூலுடைய வழிகாட்டுதலை பற்றியோ எந்த ஒரு அக்கறையும் கவலையும் அவருக்கு இருக்காது. இப்படி நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது, அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. ஷரியத்தினுடைய வழிகாட்டுதல் எதையும் பின்பற்றாமல் அவருக்கு தேவைன்னா செய்வார். அவருக்கு தேவையா வட்டி வாங்கிக்குவார், அவருக்கு தேவையா ஹராமை சாப்பிட்டுக்குவார், அவருக்கு தேவையா லஞ்சம் வாங்குவார், அவருக்கு தேவையா ஹராமான வழியில் சம்பாதிப்பார். ஷரியத்தை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. இப்படி மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபரைத மனித்தகத இலாஹு ஹவா. தன்னுடைய கடவுளாக மனோ இச்சையை ஆக்கி கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக்கிட்டாங்க. அப்படின்னா ரப்பு சொன்னதை அவங்க கேட்க மாட்டாங்க, இறைவன் சொன்னதை கேட்க மாட்டாங்க. மனோ இச்சை தான் அவங்களுக்கு கடவுள், மனோ இச்சை தான் அவரை பொறுத்தவரை இறைவன். மனோ இச்சை எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்வாங்க. நல்லா அடுத்து சொல்கிறான், அம் தஹ்சபு அன் அக்ஸரஹும் யஸ்மஊன வ யஅகிலூன். அவங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க, எல்லாத்தையும் சிந்திக்கிறாங்க என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? இல்லை இல்லை, அவங்க எதையுமே பார்க்கறதில்லை, எதையுமே சிந்திக்கிறதில்லை. அவங்க யார் தெரியுமா? இன்ஹும் கல் அன்ஆம். அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவர்கள். பல்ஹும் அவ்வல்லு சபீலா. இல்லை இல்லை, அதைவிட மிக மோசமானவர்கள் அப்படின்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான். யார் மனோ இச்சையை பின்பற்றி நடக்கிறார்களோ, நல்லது கெட்டது எது அப்படின்னு சிந்திக்காமல் மனோ இச்சை சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிறாங்களோ அவர்களை கால்நடைகளை விட மோசமானவர்கள் நல்லா சொல்கிறான். ஏன் தெரியுமா? கால்நடைகளாவது அவரை யார் வளர்க்குறான்னு அதுக்கு தெரியும், யார் அதுக்கு தீனி போடுறான்னு தெரியும், யார் அதை பாதுகாக்கிறான்னு அந்த கால்நடைக்கு, அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு தெரியும். தன்னுடைய எஜமானனுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி அது விளங்கி வச்சுருக்குது. எஜமானன் கூப்பிட்டா போகும், எஜமானன் அழைச்சா பதில் சொல்லும், எஜமானனுக்கு நேசமாக இருக்கும், அவன் கூடயே இருக்கும். தன்னை வளர்க்கக்கூடியவன் யார் என்பதை அந்த ஒரு ஆடு அறிந்திருக்கிறது. ஆனால் மனோ இச்சையை பின்பற்றி நடக்கக்கூடியவன் தன்னுடைய ரப்பு யாருன்னு அவனுக்கு தெரியலை. அப்படி தெரிந்திருந்தால் அவன் ரப்புக்கு மாற்றம் செய்ய மாட்டானே, இறைவனுக்கு மாற்றமாக நடக்க மாட்டானே. தனக்கு யார் நன்மை செய்கிறார், தனக்கு யார் தீங்கை விளைவிக்கிறார்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கு தெரியும், ஒரு மாட்டுக்கு தெரியும். ஆனால் மனிதனுக்கு தெரிகிறது இல்லையே. தனக்கு அல்லாஹ் தான் நன்மையை தருகிறான் அப்படின்னு அவனுக்கு தெரியலையே. தெரிஞ்சிருந்தால் அவன் ரப்புக்கு மாறு செய்ய மாட்டான். தன்னை அழிவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன் ஷைத்தான் சொல்லி அவனுக்கு தெரியலையே. அப்படி தெரிஞ்சிருந்தால் அவன் ஷைத்தானை ஃபாலோ பண்ணி போக மாட்டானே. அப்போ அந்த வகையில் பார்க்கிற பொழுது மனோ இச்சையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் கால்நடையை விட மிக மோசமானவர்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரிக்கிறது. விரும்பியதெல்லாம் செய்வாங்க. இந்த வசனம் யாரை குறித்து இறங்கியது என்று சொன்னால், இணை வைக்கக்கூடியவர்களை குறித்து இறங்குச்சு. இணை வைக்கக்கூடியவங்க ஒரு கல்லை செஞ்சு சிலையாக செஞ்சு வணங்கிட்டு இருப்பாங்க. அதை விட பெஸ்ட்டாக ஒரு சிலை இருந்துச்சுன்னா இது விட்டுட்டு அந்த பக்கம் தாவிடுவாங்க. முதல்ல இதுதான் பெரிய கடவுள்னு நினச்சி அதுக்கு கண்ணியம்லாம் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பாங்க. அதை விட ஒரு பெஸ்ட்டான கூடுதலான விலை மதிப்புள்ள ஒரு சிலையை பார்த்துட்டாங்கன்னா, கல்லை பார்த்துட்டாங்கன்னா இதை தூக்கி வீசிடுவாங்க, அதை கடவுளாக்கிடுவாங்க. இப்படி மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவர்கள் நல்லா சொல்கிறான். இது இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தது. அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் ஷரியத்தை மீறி நடக்கக்கூடிய அத்தனை பேரும் மனோ இச்சையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் தான்.
இரையச்சம் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் தான் இந்த மனோ இச்சையின்படி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரையச்சம் வேண்டும், அல்லாஹுக்கு அஞ்சி நடக்க வேண்டும், ஷரியத்தை பேணி நடக்க வேண்டும். முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு அழகான முறையில் நமக்கு உணர்த்துகிறது. அவர்கள் எந்த அளவுக்கு ஷரியத்தை பின்பற்றினாங்க, அல்லாஹுக்கு அஞ்சி நடந்தாங்க, பேணுதலாக இருந்தாங்க. ஒருத்தர் இமாம்கள்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு போயிருந்தார். அதாவது நான் ஒரு துணிக்கடை வச்சுருக்கிறேன், அதில் ஒரு துணி டேமேஜான துணி, அதை என் கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அந்த டேமேஜை சொல்லாமல் விற்பனை செஞ்சிட்டார். கஸ்டமரும் வாங்கிட்டு போயிட்டார். குறையுள்ள பொருளை அதனுடைய குறையை சொல்லி வியாபாரம் செய்யணும்னு சொல்லி ஹதீஸில் வருது. பையனா அதில் உள்ள குறைகளை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்தால் அதில் பரக்கத். அப்படின்னா மறைச்சி வியாபாரம் செஞ்சால் பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். அவர் பாட்டுக்கு வியாபாரம் செஞ்சிட்டார். தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ ஆக குறையுள்ள ஒரு பொருளை விற்றுட்டார். கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டார். இப்போ இவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துருச்சு. என்ன கடையில் வேலை செய்யக்கூடியவர் ஒரு குறையுள்ள ஒரு பொருளை, டேமேஜான பொருளை அதை சொல்லாமல் வியாபாரம் செஞ்சிட்டார். இப்போ அந்த காசு தனக்கு ஹலாலா இல்லையா அப்படின்னு அவருக்கு டவுட் வந்துருச்சு. அதை கேட்குறதுக்காக இமாம்களை அணுகுனார். அதில் ஒரு இமாம் சொன்னாங்க, இல்லை அது குறையுள்ள பொருளை அந்த குறையை சொல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரம் செஞ்சு தப்பு. அதனால் அதிலிருந்து உனக்கு என்ன லாபம் வந்துச்சோ அது அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செஞ்சிரு, உனக்கு அது ஹலால் ஆயிரும், சதக்கா செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இமாம் சொன்னாங்க, இல்லை என்னதான் இருந்தாலும் ஷரியத்தை மீறி நடந்துட்டீங்க, அதனால் லாபத்தை மட்டும் சதக்கா செஞ்சால் போதாது, அதனுடைய அசலையும் சேர்த்தே சதக்கா செய்யணும். 1000 ரூபா அப்படின்னு சொன்னால் அதில் 500 ரூபா லாபம், 500 ரூபா அதனுடைய அசல் அப்படின்னா 1000 ரூபா மொத்தத்தையும் நீ சதக்கா செஞ்சால் தான் அதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டையும் கேட்டுட்டு இருந்த அந்த மனிதர் அவர் இறையச்சத்தில் ரொம்ப கூர்ந்தவர். அப்படி இறையச்சம் இருக்கிறதுனால தானே அந்த ஒரு சந்தேகமே வந்திருக்குது. அதுக்கு ஹலாலா இல்லையாங்கிற அந்த சந்தேகம் வர்றதே அவருக்கு இறையச்சம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான். அவர் சொன்னார், லாபத்தை மட்டுமல்ல, அசலை மட்டுமல்ல, அந்த லாபத்தை போட்டு வச்சுருந்தா கல்லாவையும் சேர்த்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செஞ்சிடறேன்னு சதக்கா செஞ்சிட்டார். ஏன்னா அது ஹராமான பொருள் அந்த கல்லாவில் விழுந்துருக்குது, அந்த கல்லாவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதையும் சேர்த்து சதக்கா செஞ்சிட்டாங்களே. இறையச்சம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தால் விளங்கணும். ஷரியத் அனுமதிக்காத எதையும் அவர்கள் தொட மாட்டார்கள். சந்தேகம் வந்துச்சுன்னா அதை அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. அவங்க வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகள் ஆயிஷா அம்மையாரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், அதாவது எனக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஒட்டகம் கொடுத்துருந்தாங்க, அதிலிருந்து பால் கறந்து குடிக்கிறதுக்கு. அதாவது அரசாங்கத்திலேருந்து, அரசாங்க கருவூலத்திலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு ஊழியர் செய்கிறார்ல, அதனால் அதுக்கு ஊதியமாக இந்த ஒட்டகத்தை வச்சுக்கோங்க, இதிலிருந்து பாலை கறந்து நீங்கள் குடிச்சிங்க, உங்கள் குடும்பத்தார்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது ஒரு தட்டு, அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு அதுவும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அணிகிறதுக்கு ஒரு ஆடை, இது அத்தியாவசியமான தேவை, சாப்பிட்றதுக்கு அணிகிறதுக்கு இதெல்லாம் அரசாங்கத்திலேருந்து கொடுத்துருந்தாங்க. தன்னுடைய மரண நேரம் நெருங்குகின்ற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா அம்மையாரை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் மௌத்தாக போகிறேன், மௌத்தாகிற வரைக்கும் தான் இது நான் பயன்படுத்துறதுக்கு அனுமதி. ஏன்னா நான் மக்களுக்கு பணி செஞ்சுட்டு இருந்தேன், மக்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், அதற்காகத்தான் எனக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருந்துச்சு. நான் மௌத்தாகிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பொறுப்பு நீங்கிருச்சு, அந்த பணி என்னை விட்டு விலகி போயிடுச்சு. அதுக்கு பிறகு இது என் குடும்பத்தார்கள் பயன்படுத்த முடியாது, அது ஹலால் இல்லை. அதனால் எனக்கு பிறகு கலீஃபாவாக வரக்கூடிய உமர் இப்னு கத்தாப்கிட்ட போய் இதை நீங்கள் ஒப்படைச்சிருமா அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தான பிறகு அந்த 3 பொருளையும் உமர் இப்னு கத்தாப்கிட்ட போய் ஆயிஷா அம்மையார் ஒப்படைச்சாங்க. பார்த்துட்டு அவங்க கண்ணீர் வடிச்சிட்டாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னாங்களா, யா அபூபக்கரே அத்தஅத்த மன் ஜாஅ பஅதக, உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ரொம்ப நீங்கள் சிரமத்தை கொடுத்துட்டீங்களே, உங்களை மாதிரிலாம் எங்களால் வாழ முடியுமா அப்படின்னு தெரியலை, உங்களுக்கு பின்னால் நான் தான் பொறுப்புக்கு வரப்போகிறேன், இப்படிலாம் நீங்கள் நடந்திருக்கீங்க, உங்களை மாதிரி என்னால் நடக்க முடியுமான்னு தெரியலை, அவ்வளோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பேணுதலாக இருந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அபூபக்கரை பார்த்து சொன்னாங்களாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. இதுதான் இறையச்சம்.
ஷரியத்து அதுக்கு அனுமதிக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வது தான் இறையச்சத்திற்கான அடையாளம். செய்ததையெல்லாம் மனம் விரும்பியதையெல்லாம் செய்வதற்கு பெயர் அது மனோ இச்சை. அந்த மனோ இச்சை மனிதனை அழிவில் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனோ இச்சையை பின்பற்றி நடப்பதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.